Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ருணரோகம் எனும் 6ஆம் இடம். இதன் தலைப்பு. ஒவ்வொரு ஸ்தானங்களின் வலிமை என்ன, அந்த ஸ்தானத்தின் அடிப்படையில் நமது ஜாதகத்தில் எந்த மாதிரியான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இந்த 6வது வீடு ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டில் நல்ல பலனோட அளவு ரொம்ப கம்மி தான். மோசமான மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிறதுல தான் இந்த வீடு வரும். 6 மற்றும் 8 மற்றும் 12. இதில் 3ஆம் இடமும் ஒரு சிறு மறைவு ஸ்தானம் தான், 12ஆம் இடமும் ஒரு மறைவு ஸ்தானம் தான். பட் இந்த 2 வீடுகளை விட மோசமான வீடுகள் 6ம் 8ம். ஸோ இப்போ இந்த ருணரோக சத்ருஸ்தானத்திலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? பொதுவாக 6ஆம் இடத்தை கொண்டு ஒரு மனிதனுடைய அடிமை ஜீவனம், அதாவது உத்தியோக வலிமையை தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இருக்க ஒரே நல்லது இதுதான். ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, நீண்ட காலம் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறது, 30 வருஷமாக குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன், 40 வருஷமாக இதே இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேங்கிறதெல்லாம் இந்த 6ஆம் இடத்தின் அடிப்படையில் வரக்கூடிய உத்தியோக வலிமையை தரக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல தான் ஒழிஞ்சிட்ருக்குங்கிறதுனால இது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திற்கு பாக்கியஸ்தானமாகவும் வரும். ஒருவன் கஷ்டப்படுவதற்கான வீடுகள் தான் இந்த மறைவு வீடுகள்னு சொல்லணும். அப்போ ஒரு மனிதன் வேலை செஞ்சு கஷ்டப்படுறதுக்கான இடத்தை இது குறிக்கும். அடிமை ஜீவனம், காலையில் எந்திரிச்சு ஒரே செக்குமாடு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரொட்டீன் லைஃப்பை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கான வீடாக 6ஆம் இடம். இது போக இந்த இடத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நோயின் தன்மையை வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான வீடாக இது இருக்கும். ஒருவருக்கு எந்த மாதிரியான வியாதி வரும், எது சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும். இந்த காலபுருஷ லக்னங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. மேசம் என்பது தலைப்பகுதியாக, ரிஷபம் என்பது உடல் மற்றும் முகப்பகுதி தொண்டை பகுதியாக, மிதுனம் என்பது தோள்பட்டை மாதிரி வர்ற மாதிரி அந்த வரிசை ஒன்று இருக்கும். இந்த அடிப்படையில் உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடம் காலபுருஷ தத்துவப்படி எந்த வீட்டை குறிப்பிடுதுங்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த பகுதிகளில் நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். இதை கண்டுபிடிக்கிற, நமது நோயின் தன்மையை கண்டுபிடிக்கிற வீடு இந்த 6 தான். 6ஆம் இடத்தின் தன்மையை கொண்டு தான் ஒருவருடைய நோயின் தீவிரம் என்ன, நோயின் தன்மை என்ன, இவர்கிட்ட அந்த நோய் எவ்வளவு நாளைக்கு தாங்கும், அல்லது எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு நோயால் துன்பப்படுவாருங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வைத்திய சாஸ்திரம் ஒழிஞ்சிருக்கிற இடமும் 6 தான். ஒருவருக்கு ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருந்தார்னா மற்றவர்களுடைய வாழ்வியல் சிக்கல்களை தீர்க்கிறதையே தொழிலாக எடுத்து செய்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு. உதாரணமாக ஒரு நோய்ங்கிறது மற்றவங்களோட சிக்கல், அதை தீர்க்கிற மருத்துவர். வழக்குகள்ங்கிறது மற்றவங்களுடைய சிக்கல், அதை தீர்க்கிற வக்கீல். கடன்கிறது மற்றவங்களுடைய சிக்கல், அதை தீர்க்கிற ஃபைனான்சியர். புரியுதுங்களா? இந்த மற்றவங்க பிரச்சனையை வச்சு தொழில் பண்ணுற அமைப்பு இந்த 6ஆம் இடத்துல குறிப்பிடும். ஆடிட்டரு, வக்கீல், மருத்துவர், ஜோதிடர், இந்த மாதிரியான தொழில்களுக்கெல்லாம் இந்த 6ஆம் இடங்கிறது ஒரு சூட்சமான அமைப்பு. இது மற்றவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற இடம், அதாவது பிரச்சனைக்குரிய இடம். உங்கள் ஜீவனாதிபதி அங்கே போய் உட்கார்ந்துட்டுருக்காரு. அப்போ பிரச்சனைக்கு உரிய தொழில்கள், அதாவது மற்றவங்க பிரச்சனைகளை தீர்க்கும் தொழில்களை தீர்மானிக்கிறதுக்கும் இந்த 6ஆம் இடத்தை நம்ம குறிகாட்டியாக எடுத்துக்கலாம். இது போக ஒருவருக்கு ஏற்படுற கடனின் தன்மைகள், எதுக்காக ஒரு மனுஷன் கடன் படுவான், கடனால் எந்த அளவுக்கு துன்பப்படுவான், கடன்கிறது இவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் இந்த 6ஆம் இடம். காலபுருஷனுடைய 6ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தை பெறுவது புதன். இவர் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது காலபுருஷனுடைய 6ஆம் வீடான கன்னியில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் 3 பவரையும் அடைவர். அப்போ புதன் கடனுக்கு காரக கிரகம் அப்படிங்கிறத இதிலிருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் புதன் ரொம்ப வேகமான கிரகங்கிறதுனால ஒரு மனிதனுக்கு கடன் ஏற்பட்டால் வேகமாக வளர்ச்சி அடையும், பயங்கர ஸ்பீடில் கடன் வளரும். வட்டிக்கு மேலே வட்டி மேலே குட்டி. இந்த மாதிரி கடனின் தன்மைகளை தெரிந்து கொள்வதற்கு உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தின் தன்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
மேக்சிமம் இந்த புதன் 6ஆம் அதிபதியாக வர்றது 2 லக்னக்காரங்களுக்கு வரும். ஒன்று மகர லக்னக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வருவார். இன்னொன்று மேச லக்னக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வருவார். ஸோ இவங்க 2 பேருமே எப்போதுமே கடன் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். புரிஞ்சுங்களா? ஏன்னா கடன் ஏற்பட்டால் இவங்களுக்கு படப்படன்னு வளர்ந்துடும், ரொம்ப பெருசாக வளரும். அதனால் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அப்படியே வாங்கினாலும் அதில் கவனமும் எச்சரிக்கையுடன் சரியான நேரத்தில் திருப்பி செலுத்துறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள், கடன்காரரால் ஏற்படும் பிரச்சனைகள், கடனால் நமக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல், வேதனைகள், எந்த அளவுக்கு வட்டி கட்டி வீணாக போவோங்கிற தன்மைகள், இதெல்லாமும் 6ஆம் இடத்துல இருந்து தான் தெரிய வரும். அதே மாதிரி ஒருவருக்கு ஏற்படக்கூடிய எதிரி யார், யாரெல்லாம் இவருக்கு எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடியவங்க, எதிரிகளின் தன்மை என்ன, எதிரி நம்மளோட வலிமையான ஆளா இல்லை நாம் ஜாதகத்தில் வலிமையான ஆளா, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போனோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியுமா இல்லை எதிரி தான் கண்டிப்பாக ஜெயிப்பானாங்கிறதெல்லாம் 6ஆம் இடத்தில் ஒளிந்திருக்கும் இன்னொரு சூட்சுமங்கள். ஒருவருக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள், எதிரிகள், பிரச்சனைகள், வம்புகள், வழக்குகள், சிக்கல்கள் போன்றவற்றை குறிப்பிடுற வீடாகவும் இந்த வீடு அமையும். அதே மாதிரி மாமன் வர்க்கத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறது. அதாவது அம்மான் வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தை வீட்டுக்காரரும் மாமா தான், அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பிகளும் மாமா தான், நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு வரப்போகிறவர் மாமனார் தான். இந்த மாதிரியான மாமன் வர்க்க உறவுகளின் நன்மை தீமைகளை தீர்மானிக்கிற இடமாகவும் 6ஆம் இடம் இருக்கும். குறிப்பாக இது ருண ரோக சத்ருஸ்தானங்கிறதுனால எப்போவுமே நல்ல வீடுகளின் மேலே கவனம் வைக்கிறத விட மோசமான வீடுகளின் மேலே கவனமாக இருக்கிற ஒரு ஜாதகர் தான் மிகப்பெரிய வெற்றியாளராக இருப்பார். ஏன்னா அவங்க எப்போவுமே கவனமாக இருப்பாங்க. அலட்சியமான போக்கு, நமக்கு எல்லாமே இருக்குது, நமக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிக்கிறவங்க பெரும் அளவுக்கு தொடர்ந்து வெற்றி அடையிறதுங்கிறது முடியாமல் போயிடும். அந்த மோசமான வீடுகளின் மேல் நமக்கு கடன் இருக்குது, நமக்கு எதிரி இருக்கான், நமக்கு நோய் இருக்குது, நமக்கு ப்ராப்ளங்கள் இருக்குதுன்னு யோசிக்கிறவங்க விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. அதனால தான் இந்த 6ஆம் இடத்தின் 8ஆம் இடத்தின் மேலே அதிகமாக கவனம் வைங்கன்னு நான் அடிக்கடி சொல்கிறதுனுடைய சூட்சமம் இதுதான். ஸோ உங்களோட ஜாதகத்தில் 6ஆம் இடத்துலேருந்து உங்களின் நோயின் தன்மையை தெரிந்துக்கலாம், உங்கள் உத்தியோகத்தின் தன்மையை தெரிந்து கொள்ளலாம், இந்த நோயை தீர்க்கும் வழிமுறைகளை தெரிந்துக்கலாம், வைத்திய சாஸ்திரத்தின் அடிப்படைகளை தெரிந்துக்கலாம், எந்த மாதிரி உத்தியோகம் வேலைகள் அமையப்பெறும், அதில் எப்படி வளர்ச்சி அடைகிறதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய எதிரியின் தன்மையை தெரிந்து கொள்ளலாம், அந்த எதிரினால் நமக்கு எந்த மாதிரியான ஆபத்துகள் வரும், சிக்கல் வரும், பிரச்சனைகள் வரும், எதிரியை நம்மளால் வெற்றி கொள்ள முடியுமா அல்லது நாம் எதிரியிடம் தோற்று போய்விடுவோமாங்கிறதையெல்லாம் 6ஆம் இடத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய வம்பு வழக்குகளை தெரிஞ்சுக்கலாம், பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கலாம், தீர்க்கக்கூடிய அல்லது தீர்க்கவே முடியாத நோயின் தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்க பிரச்சனையை நம்ம தீர்க்கிறதையே தொழிலாக எடுத்து செய்கிறதுனால வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியுமாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். கடனின் அளவை தெரிஞ்சுக்கலாம், எந்த அளவுக்கு நம்ம ஜாதகம் கடன் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கடன் பட்டு நம்ம வளர்ச்சி அடைகிறோமா அல்லது கடன் மூலமாக வீழ்ச்சி அடைகிறோமாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். கடனால் ஜாதகத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு தொழில் அபிவிருத்தி ஏற்பட்டு அதன் மூலம் பெரும் பொருள் ஈட்டக்கூடிய யோகிதைகள் உண்டாகிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அம்மான் வர்க்க உறவுகள், அதாவது மாமன் வழி உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அத்தை மாமன் உறவுகள், அதனால் ஏற்படுற சாதக பாதக நிகழ்வுகள், இது எல்லாத்தையுமே 6ஆம் இடத்தில் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இந்த இடம் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஒரு மனிதனோட நோயின் தன்மைக்கு ரொம்ப முக்கியமான இடமா போயிடுதுங்க. ஏன்னா என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் உங்கள் ஜாதகம் துல்லியமாக இந்த பகுதியில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறத காட்டி கொடுக்கும். 6ஆம் இடம் அது காலபுருஷனுக்கு எத்தனாம் வீடு, அங்கே அமர்ந்திருக்கிற கிரகம் யார், அப்போ இந்த 3ஐயும் காம்பினேஷன் பண்ணால் நமக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிடலாம். சாதாரணமாக ஒரு மஞ்சகாமாலையை கண்டுபிடிக்கிறதுக்கே 1000 டெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. சிலருக்கெல்லாம் என்ன நோயினே தெரியாமலே காலம் கடத்திக்கிட்டே போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸோ அந்த விஷயத்தில் ஜாதகம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சரியாக துல்லியமாக கணிச்சோம்னா இந்த பார்ட்டில் இதுதான் பிரச்சனை, இதை சரி பண்ணினால் போதும் அப்படிங்கிறத ஒரு மாதிரி துல்லியத்தன்மையோடு எடுத்துக்கொள்ள முடியும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உத்தியோகத்தின் வலிமையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எதிரியின் நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கடனின் அளவுகளை தெரிந்து கொள்வதற்கும் இந்த 6ஆம் இடம்ங்கிற சத்ருருண ரோகஸ்தானம் நிச்சயம் உதவி புரியும். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி
மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.